அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி ஸ்னேகா அவர்கள் நீண்ட உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். 10 வருஷமா நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. பவானி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணை வந்து கம்ப்ளீட்டா மாத்தி புன்னகைக்கு பூட்டு போட்ட கிச்சாவை வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா படத்தை ஐ ஹார்ட்லி ஸ்மைல். ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நல்லா வந்ததுனால தினேஷ் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், தலைவர் தினேஷ் மாஸ்டருக்கு. பிகாஸ் அவரோட சன் ஹரிதா மோஸ்ட்லி வந்துட்டு அவரோட ஸ்டைல், கம்ப்ளீட் ஸ்டைல் அண்ட் எல்லாமே கத்து கொடுத்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 days பாத்தீங்கன்னா வந்து நான் பவானியாவே இல்லை, ஸ்னேகாவா இருந்தேன் செட்ல. சோ கிச்சன் சார் வந்து நடக்கிறதுல இருந்து, திரும்புறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, whatever பவானிஸ் கம் அவுட் ரியலி வெல். அந்த ஃபுல் கிரெடிட் வந்து கிச்சன் சாருக்கு தான் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது கம்ப்ளீட் ஹீரோயின் ஸ்கிரிப்ட், அது இவ்வளவு வித்தியாசமான ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து சொல்லும் போது வந்து எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. நான் வந்து பண்ண முடியுமா? போட்டோ ஷூட்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், நிஜமாவே சொன்னேன். ஏன்னா அந்த கன்னுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கே கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் அது ப்ளோ பண்ணி ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ காட் லிட்டில் கான்ஃபிடன்ஸ். பட் செட்டுக்கு போயிட்டு கான்ஸ்டன்ட் போட்டு நெக்ஸ்ட் நிமிஷத்துல இருந்து பவானியா மாற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் வித் கிச்சா சார்ஸ் ஹெல்ப் and with all the assistant directors and my fight masters நான் வந்து கொஞ்சம் பவானியா இருக்க முடிஞ்சதுன்னு நம்புறேன். கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது அது தோணும். அண்ட் நிறைய ஃபைட்டர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அடி வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் ஆரியன் சாரி, எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆஸ் யூ ஆல் நோ, பட் நான்லாம் வந்து அவ்வளோ கரெக்டா பார்த்து மேக் அடிக்க தெரியாது. சோ கண்ணாபினான்னு வந்து செட்ல வந்து அடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பணிவா இருந்தாங்க உங்க செட்ல. அண்ட் மூவி ஹஸ் ரியலி ஷெப்ட் அப் வெல். நான் படம் பார்த்தேன். அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட், எனக்கு வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நியூஸ் டைரக்டர் தீனா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எனக்கே வந்து புல் அடிச்சது என்னோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு படத்துக்கு உயிர் பாத்தீங்கன்னா ஒரு சேட் சீனா இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு எல்லாம் த்ரில்லிங்கான சீனா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு உயிர், பெரிய உயிர் கொடுக்கறது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். அண்ட் இஸ் டன் a great job in that. And also the music. என்னோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு இந்தா 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 ஒரு சாங் இருக்கு, ரொம்ப நல்ல சாங். அண்ட் எனக்கு கேட்கறதுக்குவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்ல அதுதான் போட்டிருக்காரு. சோ படத்தை பத்தி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அதிரடியான விஷயங்கள், நிறைய அதிர்ச்சி கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு. லைக் இட்ஸ் தற்கால் இருக்கிற மாதிரி, நான் ஃபைட் பண்ணிருக்கிற மாதிரி, நான் சிரிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐம் ஷூர் யூ ஆல் லைக் இட். அண்ட் நீங்க என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த நாள் என்ன வந்து சப்போர்ட்டிவா இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் இதுக்கு மேலேயும் சப்போர்ட்டிவா இருக்கும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஆதரவு இப்போ எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கேட்குறீங்களா? படம் சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். நினைச்சேங்க இப்படிதான் கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சிட்டுதான் வந்தேன். அன்பா பணிவா ஒரு வணக்கம் சொல்றதுக்கு கூட உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். வேணா நான் கொடுத்த வணக்கத்தை திருப்பி வாங்கிக்கிறேங்க. சொல்லுங்க. நான் படம் பார்த்தேன். இல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் எதுக்கு நான் பார்த்தேன்னா, பிகாஸ் ஃபார் தி வைஜெயந்தி அம்மா பாத்தீங்கன்னா விஜயசாந்தி அங்க இருக்கா, விஜயசாந்தி மேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு, அப்போ அந்த டைம்ல ஷி வாஸ் a ராக் ஸ்டார் அண்ட் ஷி வாஸ் ஹீரோ ஈக்குவலா வந்து அவங்க ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். அவங்க வந்து அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பார்த்தேன். பட் I didn't try to copy her. But நான் கேள்விப்பட்டேன், ஒரு தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த கேரக்டரை வந்து இந்த படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் பண்றான்னு கேட்டிருக்காங்க விஜயசாந்தி மேம். அப்போ சேகா பண்றாங்கன்னு சொல்லும்போது she's a right person and wish her all the best சொன்னாங்க. So which is very encouraging. The beginning of the film எனக்கு இந்த நியூஸ் வந்தது
வந்ததுனால எனக்கு இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அப்படிதாங்க. ஏன் இந்த படத்துக்கு அப்புறம் ஃபைட் பண்ணணும்? அப்கோர்ஸ் இந்த படத்துக்கு அப்புறம் அப்கோர்ஸ் நான் ஒன்று சொல்றேன், இந்த காக்கி சட்டை போட்டதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி லாஸ்ட் டே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட்டு வெளியேறவே பிடிக்கல எனக்கு. பிகாஸ் ஐ வாஸ் சோ அட்டாச் டு தட். மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ்ல 40 டேஸ் ஐ வாஸ் இந்த காப் ட்ரெஸ் தான் இருந்தேன், இந்த காக்கி ட்ரெஸ்ல தான் இருந்தேன். சோ என்னால வந்து அந்த ட்ரெஸ்ஸை விட்டு ஐயோ இன்னைக்கு இந்த படம் முடியுதுன்னு சொல்லி ஏற்கவே முடியல. பிகாஸ் யூ வர் ட்ரீட்டட் லைக் அ ஹீரோ மாதிரி இருந்தேன் அந்த செட்லயே வந்து. யூ லைக் எவ்ரிதிங் இன் தட் ஃபில்ம் and you had so much of responsibility on your shoulder. So அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு really miss பண்றேன் நான். இல்ல மிக்ஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும், சர்வைவ் பண்ணணும்ல. இங்க வந்துட்டு நான் இப்போ இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு என்ன கதை வருதோ அதை ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நான் பண்றேன். சோ புன்னகையும் மிக்ஸ் ஆகி இருக்கும், இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் வந்தா அதுவும் இருக்கும். நல்ல கேள்வி, அது உட்காந்து நான் யோசிக்கிறேன். இல்ல ஏன்னா என்னோட தமிழ் இப்போ ரொம்ப நல்லா ஆயிட்டு இருக்கு, பாலிஷ்ட் ஆயிருக்கு. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா, ஐ மீன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பாலிஷ் இல்லை. பட் எனக்குன்னு ஒரு வாய்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அந்த வாய்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பண்ணல. பட் ஃபர்தரா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண ஆசைப்படுறேன், கண்டிப்பா பண்ணேன். கேட்கல சொல்லுங்க சார். ஆமாங்க சார். அதான் சார், இப்போ போலீஸ்ல சேர்றவங்க எல்லாமே ரஃபா இருக்கணுங்கிற கான்செப்ட் இல்ல இல்ல போலீஸ்ல சேர்றவங்க ரஃபா இருக்கணுங்கிற போலீஸ்னா உடனே அவங்க வந்து சென்டிமெண்ட் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அந்த ஃபீல் எல்லாமே இருக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ எல்லாமே வந்து இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க கேரக்டர் தான். அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர் தான் அவங்க வந்து முன்னாடி போய் நிறுத்துது. இந்த சென்டிமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆனால் தான் இந்த படத்தோட இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல ஃபிகரா இருக்கவங்க, ஹைட் வெயிட்டா இருக்கவங்க தான் இந்த போலீஸ் காஸ்டியூம் போடணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இல்லை, அது ஃபிட்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு அது ஒரு ப்ரொஃபஷனல். அது அவங்க இப்போ வந்து இப்போ ஐடி போறவங்க ஐடி விஷயம் தெரிஞ்சாதான் அவங்க அது உள்ள ஒர்க் பண்ண முடியும். மாதிரி போலீஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு பவர் வருது. அதை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஒரு பேசிக் ரூல்ஸ் இருந்தா போதும். ஸோ எனக்கு என்னன்னா விஜயசாந்திக்கு ஒரு மேன்லினஸ் இருந்ததால தான் அது ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதில் 50% ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல வந்து சென்டிமெண்ட்டும் வந்து எனக்கு இந்த கேரக்டர் மூலமா எனக்கு இப்போ 100% ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த படத்துல ஸ்னேகாவை இந்த படத்துல நான் யூஸ் பண்ணதால 100% இந்த படம் பர்ஃபெக்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால நான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்து ஸ்னேகா மேடத்தை வந்து அப்ரோச் பண்ணது வந்து சாமி படம் பண்றதுக்காக தான். ஒரு சாமி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணேன். வேற ஒரு டைரக்டர் மூலமா தான் அப்ரோச் பண்ணேன். பட் அவங்க சொன்னாங்க அப்போ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இப்போ பண்ற ஐடியா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்போ வைஜந்தி ஏபிஎஸ் பண்றாங்களான்னு கேளுங்க சொல்லிட்டு அப்புறம் அவங்க பண்றேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ரத்ன சார்ட்ட ரைட்ஸ் வாங்கி அவர் தரமாட்டேன்னு சொன்னார். நயன்தாரா வச்சு பண்ண போறேன் அப்படின்னாரு. இல்லை அப்போ நான் வந்து இல்லை சார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன், நான் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க, சரி கொடுங்க ரைட்ஸ் விட்டு இருந்து வாங்கி நான் பண்ணேன். பண்ணும்போது நிறைய பேர் நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. என்ன நீங்க ஸ்னேகானா அப்படிதானே ஒரு மாதிரி டூயட் அந்த மாதிரி ஃபீல் இல்லை. இது வந்து எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. இது டெஃபினட்டா அது 100% பக்காவா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களும் ஆக்சுவலி ஏதோ கமிட் ஆயிட்டமேன்ற ஃபீல் இல்லாம அதுக்காக இன்வால்வ் பண்ணி ஃப்ரம் த பிகினிங் டே ஒன்ல இருந்து போட்டோஷூட்ல இருந்து அதுக்கு ஒரு கேர் எடுத்து அந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து கொடுத்துரு. இப்போ வரைக்கும் எப்போ என்னாச்சு, அது என்ன ட்ரைலர் எப்போ வருது, என்ன வருதுன்னு சொல்லி அது ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி அதை பத்தி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து ஸ்னேகா வந்து மறுபடியும் வந்து சோலோ ஹீரோனை வச்சு படம் பண்றதா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். அது டிஸ்கஷன்ல இருக்கு. ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. நான் என்ன எய்ம் பண்ணணும் அது வந்து இதுல இருந்து சக்சீட் பண்ணிருக்கேன். சார் அதுவும் இருக்கு சார் படத்துல வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டோஸ் கிளைமேக்ஸ் வந்து அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ணி தான் ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸே இருக்கு. ஸோ நான் என்னென்ன ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் இதில் பண்ணிட்டேன். அதை வந்து சாமி படம் பண்ணணும்னு ஃபீல் பண்ண கிளைமேக்ஸ்ல வந்து வெகுண்டு எழுற மாதிரி ஒரு அம்மன் கெட்டப்லாம் போட்டு அந்த உடுக்கை சவுண்டு இது கடைக்கெல்லாம் போட்டு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அவங்களுக்கே தெரியாம அதெல்லாம் வந்துச்சு உள்ள டைட்டில் பவானின்னு வச்சிருக்கேன். பவானிங்கிறது ஒரு அம்மன் கேரக்டர் தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த படத்துக்கு அந்த டைட்டில் அந்த கெட்டப்